தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று பெய்த கனமழையில் மாவட்டம் முழுவதும் சுமார் 20,000 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்கள் நீரில் மூழ்கின. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் முரளி கணேஷ் வழங்க கேட்கலாம். முரளி கணேஷ், விவரங்கள். மோனிகா, தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய உப்பளங்களானது வெள்ள நீரில் மிதக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தரவைக்குளம், வெள்ளப்பட்டி, முத்தியாபுரம், ஆறுமுகநேரி, முள்ளக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 25,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுது. இந்த உப்பு உற்பத்தியை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 50,000 தொழிலாளர்கள் வாழ்ந்து வராங்க. தற்போது பெய்த மழையின் காரணமாக இந்த உப்பளங்கள் முழுவதும் வெள்ள நீர் மூழ்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. இங்கு மீண்டும் உப்பு உற்பத்தி என்பது தொடங்க இன்னும் 2 மாத காலத்திற்கு மேலாகும். கடந்த ஆண்டும் சீரான மழை இடைவெளி இல்லாமல் மழை பெய்ததன் காரணமாக உப்பள தொழிலாளர்களுக்கு உப்பு வேலை இழப்பு என்பது ஏற்பட்டது. உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டு குஜராத்தில் இருந்து உப்பு இறக்குமதி செய்யக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டது. இந்த ஆண்டு தற்போது மழை பெய்ததன் காரணமாகவும் உப்பு உற்பத்தி என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு 25 லட்சம் டன் உப்பு உற்பத்தி என்பது தூத்துக்குடி மாவட்டத்தில் செய்யப்பட வேண்டும். இந்த ஆண்டு அதை செய்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கம்மி அப்படின்னு சொல்லி உப்பள தொழிலாளர்கள் தெரிவிக்கிறாங்க. தற்போது பெய்த இந்த மழையின் காரணமாக வேலை இழந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மழைக்கால நிவாரணமாக 5,000 ரூபாய் தமிழக அரசு வழங்குகிறது. அதனை உயர்த்தி 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. மோனிகா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முரளி கணேஷ்.